கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். இந்த நாளிலும் மிக முக்கியமான ஒரு வார்த்தையை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். ஒரு மனக்கண்களை ஆண்டவர் திறப்பார். நான் அதற்காக ஜெபம் பண்ணுகிறேன். ஒரு பிரகாசம் உள்ள கண்களை ஆண்டவர் கொடுத்து இருதயத்தின் முக்காட்டை நீக்கி இந்த வார்த்தையில் ஆண்டவர் புரிந்து கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். என கர்மானதோடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ரோமர் 5வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து அவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்புண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு. என்ன கர்மான பிள்ளைகளே, ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு எதுவான தீர்ப்பு உண்டானது. ஒருவனுடைய மீறுதலினாலே, ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாருக்கும் ஆக்கினைக்கு எதுவான தீர்ப்பு உண்டானது. அந்த மீறுதல் ஆதாமுடைய மீறுதல். ஒரே நீதியினாலே எல்லா மனிதருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு எதுவான தீர்ப்பு. ஜீவனை அளிக்கும் நீதிக்கு எதுவான தீர்ப்பு எல்லா மனிதர்களுக்கும் உண்டாயிற்று என்று வேதம் நமக்கு. ஒரே நீதி, இதற்கு காரணம் ஒரே நீதி. என கர்மானதோடைய பிள்ளைகள், என்ற நாளிலும் இந்த ஒரே நீதி என்கிற காரியத்தை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒரே நீதி. இந்த ஒரே நீதி என்று சொல்லுகிறது தேவனுடைய நீதியை குறித்து இந்த இடத்துல பேசுகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய நீதி என்று சொன்னாங்க. என்ன இந்த நீதி எப்படி மனிதனுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறார்? தேவனுடைய நீதி என்பது மனிதனுடைய நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி செயல்படுகிறது, அந்த நீதி எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நீதி என்கிற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த நீதி, தேவனுடைய நீதி என்கிற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இதோடைய அர்த்தம் என்ன? இது நம்முடைய வாழ்க்கையில எப்படி தேவன் செயல்படுத்துகிறார், தேவனுடைய நீதி என்று சொல்லும் பொழுது எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது என்பதை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா 54வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே நான் வாசித்து பார்க்கும் பொழுது, முதலாவது நீதியினாலே ஸ்திரப்பட்டிருப்பாய் என்று ஆரம்பிக்கப்படும். நீதியினாலே ஸ்திரப்பட்டிருப்பாய். நான் வாசிக்கிறேன், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய். ஏசாயா 54:14 வாசிக்கிறேன், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் 17வது வசனம், எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப தேவனால் உண்டான நீதி, என்னால் உண்டான நீதி என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். முதலாவது சொல்லுகிறார், நீதியினாலே ஸ்திரப்பட்டிருப்பார். நீதியின் மனநிலை, நீதியினாலே ஸ்திரப்படுத்தப்பட்டதான ஒரு மனநிலையை உடையவர்களை நாங்கள் மாறும் பொழுதுதான் சொல்கிறது. அதுக்கு பிறகுதான் கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகில் இல்லாதிருப்பாய். நீதியின் மனநிலையிலே நானும் நீங்களும் ஸ்திரப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். நீதியினாலே ஸ்திரப்பட வேண்டும். ரோமர் 5:18 சொல்லுகிறார், ஒரே ஒரு நீதியினாலே எல்லா மனிதருக்கும் ஜீவனை கொடுக்கிற நீதிக்கு எதுவான தீர்ப்பு உண்டாயிற்று என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஒரே நீதி, அது தேவனுடைய நீதி. இந்த தேவனுடைய நீதியை குறித்து பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாட்டிலே பல இடங்களில் பேசப்படுகிறது. இதோடைய அர்த்தம் மிக முக்கியமான ஒரு அர்த்தம். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே வாசித்தோம் இருந்தால், சுவிசேஷத்தினாலே தேவனுடைய நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். 1வது அதிகாரம் 14. அதே போல 3வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. ஒரே நீதியினாலே சகல ஜனங்களுக்கும் ஜீவன் அளிக்கும் நீதிக்கு எதுவான தீர்ப்பு உண்டாகும். தேவனுடைய நீதி என்பது சகல ஜனங்களுக்கும் ஜீவனை கொடுப்பதே தேவனுடைய நீதியா இருக்கிறது.
இப்ப தேவனுடைய நீதி என்று சொன்னால் என்ன என்று நாங்கள் பார்ப்போம் இருந்தால், தேவனுடைய நீதி என்பதுடைய மிக முக்கியமான முதலாவது அர்த்தம் வந்து, நீதி என்று சொன்னால் தகுதி என்பது பொருள். தகுதி தேவனுக்கு முன்னால அவருடைய நிலையிலே அவருக்கு நிகராக நிற்கக்கூடியதான ஒரு தகுதி. தேவனுக்கு முன்பதாக தேவனுக்கு நிகராக அவருடைய நிலையிலே நிற்கக்கூடியதான ஒரு தகுதி இந்த உலகத்துல எந்த மனிதனுக்கும் இருந்தது. தகுதி என்ற வார்த்தை கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு வார்த்தை. பரிசுத்தம் இல்லாமல், தகுதி இல்லாமல் அதிகமாய் பாவிப்பார்கள். இந்த தகுதி எல்லாவற்றுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுகிறது. தகுதி, நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, தேவன் என்னை ஆசீர்வதிப்பதற்கு, பாதுகாப்பதற்கு எனக்கு தகுதி தேவை. ஒரு தகுதி உள்ள வாழ்க்கை நான் நீங்களும் வாழ வேண்டும். இந்த தகுதி என்பது மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறபடினாலே மனிதனுடைய இருதயம் வந்து தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்வதற்கான தகுதியை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும், அல்ல அந்த தகுதி எனக்கு காணப்பட வேண்டும் என்று சொல்லி, அந்த தகுதி எங்களுக்கு உண்டாவதற்கு நாங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் சரியான விதத்திலே செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்படி தகுதி உள்ள ஒரு மனிதனை நான் இருக்கும் பொழுதுதான் கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். உண்மை, தேவன் ஆசீர்வதிப்பதற்கு என்னுடைய வாழ்க்கையிலே தகுதி அவசியமானது. அதாவது அந்த தகுதி எப்படி வருகிறது என்பதை நான் புரிந்து கொள்ளுமா இருந்தால், அந்த நீதியின் மனநிலையில் நாங்கள் ஸ்திரப்படுவோமா இருந்தால், இந்த வாழ்க்கையிலே தகுதி என்பது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு தகுதி தேவை, உண்மை. ஆனால் அந்த தகுதி எனக்கு உண்டாவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உடனே சிந்திக்கிறோம். அந்த தகுதி எங்களுடைய வாழ்க்கையில உருவாகிறதுக்காக இன்னைக்கு அநேகர் ஜெபம் பண்ணுவார்கள், உபவாசம் இருப்பார்கள், தேவனுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் சரியா இருந்து அவைகளின் அடிப்படையில தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நினைத்து விடுகிறார். சில காரியங்களை செய்து விட்டு அதற்கு பிறகு இதை நான் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவனை மாறிவிட்டேன் என்று சொல்லி தன்னுடைய மனதிலே நினைத்துக் கொள்கிறார். தேவனுடைய தகுதி என்பது, தேவனுடைய ஈவு, தேவனுடைய தகுதி என்பது, நீதி என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிறது. ஒரு கிருபை நீவாக தேவனாலே கொடுக்கப்படுகிறதே அன்றி தேவனுடைய நீதி அல்லது ஒரு தகுதியை ஒரு மனிதன் தன்னுடைய கிரிகளினாலே சம்பாதித்துக் கொள்ள முடியாது. தேவனுக்கு முன்னால நிற்கக்கூடிய அந்த நிலையை, தேவனுக்கு முன்னால நிற்கக்கூடிய அந்த தகுதியை நம்முடைய வாழ்க்கை முறையினால நாங்கள் சம்பாதித்துக் கொள்ள முடியாது. ஒரு மனிதன் தன்னுடைய செயல்களின் அடிப்படையிலே நீதிமானாகி தேவனுக்கு முன்னாலே நிற்கக்கூடிய தகுதி உள்ளவனை மாறிவிடுவானா இருந்தால் இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு அநேகர் இந்த தகுதியையும் பரிசுத்தத்தையும் குறித்து தவறாய் புரிந்து கொள்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் அவசியம், நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம், உண்மை. ஆனால் இந்த பரிசுத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில உண்டாவதற்கு, பரிசுத்தத்தை உடையவர்களை, பரிசுத்தம் என்கிற காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, நாங்கள் பரிசுத்தமான கிரியைகளை ஒரு மனிதன் செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கையில பரிசுத்தம் உண்டாகிறது என்று நினைத்து விடுகிறோம். இல்லை, இந்த தகுதி என்பதை புரிய வைப்பதற்காக நான் பேசுகிறேன். ஒரு மனிதன் பரிசுத்தமான கிரியைகளை செய்வதனால அவருடைய வாழ்க்கையில பரிசுத்தம் உண்டாகும் என்று சொன்னால் இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் என்னென்ன கிரியைகளை செய்கிறதுனால அவனுக்கு பரிசுத்தம் உண்டாகுமோ அவைகளை பார்த்து அந்த பூமியில அவன் வாழ்ந்து பரிசுத்தத்தை உண்டாக்கி அதற்கு பின்பு தேவனிடத்திலே வந்திருக்க முடியும். பரிசுத்தம் என்பது தேவனுடையது, தகுதி என்பது தேவனுடையது. தேவனுடையவைகளை மனிதனுடைய கிரிகளினால சம்பாதித்துக் கொள்ள முடியாது, மனிதனுடைய கிரிகளினால அவைகள் உருவாக்க முடியாது என்பதை வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த தகுதி என்கிற வார்த்தை வந்து கிறிஸ்தவ உலகத்திலே மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த தகுதியை மனிதன் உருவாக்கி கொள்ள முடியாது. ஆகவேதான் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வார்கள். கிருபையின் பரிபூரணம், கிருபையை புரிந்து கொண்டு நீதியாக ஈவு, நீதி என்பது ஒரு ஈவாக மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நீதியாக ஈவின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள், நீதி என்பது பெற்றுக்கொள்ளப்படுகிற ஒன்று, இதை பெறுகிறவர்கள் ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வார்கள். தகுதி என்பது நானும் நீங்களும் சம்பாதிக்கிற ஒன்று அல்ல, இது தேவனுடைய தகுதி.
தேவனுடைய தகுதியை தேவன் நமக்கு இலவசமாய் கொடுக்கிறார். ஒரு மனிதன் ஆண்டவிடத்திலே வருவதற்கு, பிதாவிடத்திலே வருவதற்கு என்னெல்லாம் தேவை என்று மதங்கள் சொன்னதோ, அல்லது என்னெல்லாம் உனக்கு இல்லை, ஆகவே இவைகள் எல்லாம் இல்லாதபடினாலே நீ ஆண்டவிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆண்டவிடத்திலே வர முடியாது, ஆண்டவிடத்திலே ஜெபிக்க முடியாது என்று சொல்லி இந்த உலகம், மதம் மனிதனுக்கு எதெல்லாம் போதித்து அவருடைய இருதயத்தை தேவனை விட்டு தூரப்படுத்தினதோ, எதெல்லாம் இல்லை என்று சொன்னதோ அவைகளை இலவசமாய் கொடுக்கும்படித்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். எதெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் தேவனிடத்திலே பெற்றுக்கொள்வதற்கு, தேவனிடத்திலே வருவதற்கு உங்களுக்கு எதெல்லாம் போதாது, எதெல்லாம் இல்லை, எப்படிப்பட்ட மனுஷனை நீங்கள் இருந்தால் தான் தேவனிடத்திலே வர முடியும் என்று மதங்கள் சொன்னதோ அந்த மனிதனை உங்களை மாற்றும்படிதான் இயேசு இந்த உலகத்துக்கு. பரிசுத்தத்தை ஒரு மனிதன் எங்கும் போய் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுக்கு முன்னால நிற்கக்கூடியதான தகுதி ஒரு மனிதன் எங்கும் போய் பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது அவைகள் மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் இலவசமாய் கொடுக்கிறதான ஒரு ஈவாய் காணப்படுகிறது. தேவனுடைய நீதி என்பது தேவனுடைய தகுதி. இந்த மனிதன் சம்பாதிப்பதல்ல. நம்முடைய கிரிகளினால தேவனுடைய தகுதி என்பது சம்பாதிக்கப்படுகிற ஒன்று அல்ல. தேவன் நமக்கு இலவசமாய் கொடுக்கிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் தகுதி இருக்குதான்னு கேட்டா அதை நாங்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்க போறோம். நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தகுதி இருக்கிறதா? நான் பாதுகாக்கப்படுவதற்கு, திருவிருந்து எடுப்பதற்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு தகுதி இருக்கான்னு கேட்டா இன்னைக்கு அநேகர் புரிந்து கொள்கிறார்கள், நான் இன்னும் தகுதிப்படவன். எங்களுடைய வாழ்க்கையில தகுதியான கிரிகளை செய்ய வேண்டும் என்பது உண்மை. பரிசுத்தமான கிரிகளை செய்ய வேண்டும் என்பது உண்மை. ஆனால் ஒரு மனிதன் பரிசுத்தமான கிரிகளை செய்வதனால் பரிசுத்தம் உண்டாகிறதில்லை. தகுதியான கிரிகளை செய்கிறதுனால தகுதி ஒரு மனிதனுக்குள்ளே வருகிறது இல்லை. பரிசுத்தம் என்பது, நீதி என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற ஈவாய் காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் 1:31 பார்த்தவன் சொல்லி, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமான. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நம்முடைய நீதி, நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய ஞானம், நம்முடைய மீட்பு இயேசுவாய் இருக்கிறார். தேவனால இயேசுவை என்னுடைய நீதியாக மாற்றப்பட்டார். தேவனால இயேசுதான் என்னுடைய தகுதியாக, என்னுடைய பரிசுத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த இயேசுவை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில கிறிஸ்து வெளிப்படுகிறார். இந்த பரிசுத்தம், இந்த ஞானம், இந்த நீதி, இவைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில இலவசமாய் கொடுக்கப்படுகிற ஈவு என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்கிறது. தேவனுக்கு முன்னால நிற்கக்கூடிய தகுதி என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு ஈவு. அவருடைய நிலையிலே அவர் நிற்கக்கூடிய ஒரு தகுதியான ஒரு நிலையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், இலவசமாய் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய நீதி என்பது தகுதி. இது எப்படி கொடுக்கப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். 2 கொரிந்தியரிலே 5:21 நமக்கு சொல்கிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பிரியமானவர்களே, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, தேவனுடைய நீதியாக என்னை உங்களை மாற்றும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கி. நீதி ஒரு மனிதனை நீதிமானாக மாற்றினது. நம்மை தேவனுடைய தகுதியாகவே மாற்றிட்டார். இனி மாறுவதற்கு இடமே இல்லாத அளவுக்கு நம்மை நீதியாகவே தேவன் நம்மை மாற்றிவிட்டார். எப்படி நம்மை மாற்றினார்? வேதம் சொல்லுது, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இயேசுவை எப்படி பாவமாக்கினார் பார்க்கிறோம். உலகத்தின் பாவத்தை, நம்முடைய பாவத்தை இயேசு தன் மேல ஏற்றுக்கொண்டதுனால, இயேசு பாவத்தை சுமந்ததுனால அவர் பாவமானார். இயேசு பாவமானது பாவங்களை செய்ததினாலே அல்ல, அவர் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டதுனால அவர் பாவமானார். கவனிங்கள், நம்முடைய பாவத்தை இயேசு ஏற்றுக்கொண்டதுனால இயேசு பாவமானதை போல அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டதுனால இன்றைக்கு நாங்கள் தேவ நீதியாகவே மாறிட்டோம். நீதிமானாக்கப்பட்டுட்டோம். நீதிமானாக்கப்பட்டவர்களாய், தேவனுடைய நீதியாக்கப்பட்டவர்களாய் இன்றைக்கு நான் நினைக்கிறேன்.
தேவனுக்கு முன்னால தகுதியாக்கப்பட்டல. தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டதுனால இன்றைக்கு நானும் நீங்களும் நீதிமான்களை, பரிசுத்தமான்களாய், தேவனுக்கு முன்னால தகுதி உள்ளவர்களை மாற்றப்பட்டது. இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதை புரிய வைப்பதற்கு வார்த்தைகளை தேடி 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 எப்படி நம்முடைய இருதயத்திலே பேசினால் இது புரிந்து கொள்ள முடியும் என்பது நான் பல சரியான இலகுவான சொற்களை அதிகமாய் தேடிக்கொண்டிருந்தேன். நம் தேவனுக்கு முன்னால நிற்கக்கூடிய தகுதி, இந்த தேவனுடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டதுனால நாங்களும் தேவ நீதியை மாற்றப்பட்டு விட்டோம். அதாவது தேவனுக்கு முன்னால் நிற்கக்கூடிய தகுதி உள்ள பிள்ளைகளை மாற்றப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவனத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இருக்கான்னு கேட்டா இருக்குது. அது எப்படி கிடைத்தது? நம்முடைய செயல்களினாலே நமக்கு உண்டானதல்ல. நான் பரிசுத்தமாய் வாழ்ந்ததுனால எனக்கு தகுதி வரவில்லை. தகுதி எனக்கு கொடுக்கப்பட்டதுனால நான் அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாழுகிறேன். புரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்தம் என்பது நாங்கள் சம்பாதிக்கிறோம் அல்ல. பரிசுத்தம் என்பது நமக்கு கொடுக்கப்படுகிற ஈவு. இந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில உண்டானதுனால, பரிசுத்தம் நம்மை ஆளுகை செய்கிறதுனால நான் பரிசுத்தமான கிரிகளை செய்கிற பிள்ளைகளை மாறினேன். நான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை மாறினதுனால இயேசு நமக்குள்ளே வந்தாரா, அல்ல இயேசு நமக்குள்ளே வந்ததுனால வாழ்க்கை மாறினதான்னு கேட்டா, இயேசு நமக்குள்ளே வந்ததுனாலதான் வாழ்க்கை மாறினது. வாழ்க்கை மாறினதுக்கு பிறகுதான் இயேசு வருவாருன்னு கேட்டா ஒரு மனிதனாலும் முடியாது. அதே போல இயேசுதான் பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது நமக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு ஈவு. இந்த பரிசுத்தம் நாம் சம்பாதிக்கிறோம் அல்ல, அவருடைய பரிசுத்தத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த பரிசுத்தம் என்னை உங்களையும் பரிசுத்தவான்களை மாற்றுகிறது. இதே போலதான் தேவனுடைய நீதி, அந்த தகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகுதி நம்முடைய வாழ்க்கையில ஆளுகை செய்கிறபடினால தகுதியான கிரிகளை இந்த பூமியிலே நாங்கள் நடப்பிக்கிற பிள்ளைகளாய் காணப்படும். தேவனுடைய நீதினாலே, ஒருவனுடைய மீறுதலினாலே எல்லாருக்கும் ஆக்கினைக்கு இதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஆனா அவருடைய நீதியினாலே எல்லாருக்கும் ஜீவனுக்கு எதுவான தீர்ப்பு உண்டாயிற்று, அவருடைய தகுதியினால். முதலாவது தேவனுடைய தகுதி, தேவனுக்கு முன்னால் நிற்கக்கூடிய தகுதி தான் நீதி என்பதுடைய பொருள். இந்த தகுதியை தேவன் நமக்கு இலவசமே கொடுத்திருக்கிறார். இந்த நீதி என்பது இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசிக்கிறவர்கள் மேல இவைகள் பலிக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியை விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. எவர்கள் மேலும் அது பலிக்கிறது. எந்த வித்தியாசம் இல்லாமல் தேவனுடைய நீதி சுவிசேஷத்தினாலே வெளியாக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவனுடைய நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லும். இந்த நீதியை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய், இந்த நீதியின் மனநிலையில நம்முடைய இருதயம் ஸ்திரமடையும் தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு எனக்கு தகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகுதியை தேவன் எனக்கு இலவசமே கொடுத்திருக்கிறார். இதை நான் சம்பாதிக்கவில்லை. இன்றைக்கு நான் தேவனுடைய தகுதியுடையவனா இருக்கிறேன். அவருக்கு முன்னால் நிற்கக்கூடிய அளவுக்கு அவரே என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். 2 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், அவரே நம்மை தகுதி உள்ளவர்களாக்கி இருக்கிறார். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர் இருக்கும்படி அவர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுக்கு முன்னால் நிற்கக்கூடிய தகுதி உள்ள பிள்ளைகளா இருக்கிறோம். தேவனுடைய தகுதியுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இந்த தகுதி என்பது நம்முடைய வாழ்க்கையில ஈவாய் கொடுக்கப்பட்டு, ஆகவே எந்த காரணத்தை வைத்தும் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. வியாதிகள், பலவீனங்கள், தீமையான காரியம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. காரணம், மனிதனுடைய இருதயத்தில் எழுப்புறதான முதலாவது கேள்வி, நீ ஆசீர்வாதம் வாழ்றதுக்கு உனக்கு தகுதி இல்லை, நீ பாதுகாக்கப்படுறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. உன் வாழ்க்கையில பிசாசு வருவான், காரணம் உனக்கு தகுதி இல்லை. நான் சொல்றேனே, இது தவறான ஒரு வார்த்தை. இது நம்முடைய அறியாமையை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில எந்த காரணத்தை சொல்லி பிசாசு நம்முடைய வாழ்க்கையை தொட முடியாத அளவுக்கு, எந்த காரணத்தை சொல்லி மரணம், பாவம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாத அளவுக்கு தேவன் தன்னுடைய தகுதியை எனக்கு உங்களுக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் பரிசுத்தவான்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். நீதி என்பது சுவிசேஷத்தினால இலவசமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
இந்த நீதி ஒரு மனிதன் புரிந்து கொள்ளும் பொழுது அவருடைய வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும், எல்லா விதமான பாதுகாப்பும், ஒரு அசைக்கப்படாத, பயப்படாத, தீமை அவனை அணுக முடியாத ஒரு பாதுகாப்புக்குள்ள மனிதனுடைய வாழ்க்கை வாழ முடியும். இந்த நீதியை புரிந்து கொள்ளும் பொழுது. இதை புரிந்து கொள்ளுங்கள் என்றுதான் வேதத்திலே திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். பிரதானமான 2 நீதி இருக்குது.